அரச வினைத்திறனை மேம்படுத்தவே வாகனங்கள் எம்பிக்களுக்கு வழங்கப்படாது என்பதான தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். அதாவது அரச வினைத்திறனை மேம்படுத்துவதற்காகத்தான் வாகனங்கள் வழங்கப்படுகின்றனவே தவிர எம்பிக்களுக்கு அது வழங்கப்படாது என்பதான கருத்தினை அமைச்சர் நலிந்த ஜெயதீச இவ்வாறு முன்வைத்திருக்கிறார். அரசு சேவைகளுக்காக 1775 வாடகை வாகனங்களை இறக்குமதி செய்வதாக அறிவித்தமை மற்றும் அந்த வாகனங்களை வழங்குவது குறித்து அமைச்சரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறுகிறார். ஏற்கனவே வாகனங்கள் வழங்கப்பட்டோருக்கு இந்த வாகனங்கள் வழங்கப்படாது. அரசாங்கம் எதிர்பார்க்கும் அபிவிருத்திகளை அடைவதற்கு வாகனங்கள் பற்றாக்குறையாக உள்ளமையும் பிரதான காரணம். இதற்காகவே வாடகைக்கு வாகனங்கள் தரவிக்கப்பட்டு என்பதாக கூறப்படுகிற செய்தியாக இது அமையப்படுகிறது. இதற்காக 12,500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்போது அரசு வெற்றிடங்களில் 50,000 முதல் 60,000 வரை நிரப்பப்பட்டுள்ளன. இன்னும் சொற்ப அளவே உள்ளன. வாகனங்கள் இல்லாதுள்ள எம்பிக்களுக்கு வாகனங்கள் வழங்கப்படும். அவற்றை திருப்பித் தர வேண்டும் என நிபந்தனையுடைய வழங்கப்படும். அரசு ஊழியர்கள் திருப்திகரமாக வேலை செய்த சிறந்த அடிப்படை சம்பளம் வழங்கப்பட்டது. 2027 ஆண்டில் பெற வேண்டிய அடிப்படை சம்பளத்தின் கொடுப்பனவுகளை வழங்க நாம் திட்டமிட்டுள்ளோம். தற்போது அரசாங்கத்தால் வாகனம் வழங்கப்பட்டவர்களுக்கு வாகனம் தேவையில்லை. அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், எதிர்க்கட்சித் தலைவர், எதிர்க்கட்சியின் தலைமை அமைப்பாளர் போன்றவர்களுக்கு தற்போது அரசாங்கத்தால் வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இவர்களுக்கு வாகனம் அவசியம் இல்லை என்பதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீச இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்.